لمحة ونفس بعدد كل معلوم لك. புனிதமான இந்த புகாரி முஸ்லிம் சபைக்கு ஆஜராயிருக்கின்ற உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இரண்டு விதமான கடமைகளை நம்மீது பணித்திருக்கிறார். ஒவ்வொருவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமைகளை ஃபர்து ஐன் என்றும், சமூகத்தின் சார்பாக சிலர் செய்கின்ற கடமைகளை ஃபர்து கிஃபாயா என்றும் சொல்லப்படுகிறது. தொழுவது, நோன்பு பிடிப்பது, வசதி உள்ளவர்கள் ஜகாத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, இவையெல்லாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமையான ஃபர்து ஐன்களாகும். ஒருவர் மரணித்தால் அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டி கபன் செய்து தொழுவித்து அடக்குவது, ஒரு ஊரிலே ஒரு மார்க்க சட்டம் தெளிவாக தெரிந்த ஒரு அறிஞர் இருப்பது, மக்களுடைய ஆரோக்கியத்தை பேணக்கூடிய ஒரு வைத்தியர் இருப்பது, கணக்குகள் தெளிவாக தெரிந்த ஒரு கணிதவியலாளர் இருப்பது, இப்படி போன்ற சமுதாய சார்பான சில கடமைகளை செய்யக்கூடியவர்கள் இருப்பது ஃபர்து கிஃபாயாவாகும். இந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு கடமைதான் ஜனாசா சம்பந்தமானது. இன்றைய பாடத்திலே ஒரு முக்கியமான பகுதியாக புகாரி ஷரீஃபிலே ஓதப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தின் மீது உள்ள சில கடமைகளை பற்றி வலியுறுத்தி சொல்கின்ற பொழுது, ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹம்ஸ், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமின் மீது 5 கண்டிப்பான கடமைகள் இருக்கின்றன, பொறுப்புகள் இருக்கின்றன. ரத்துஸ் சலாம், ஒரு முஸ்லிமை பார்த்து சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். சலாம் சொல்லுகின்றவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் குஃப்ரியத்தான கருத்துக்கள் வரக்கூடிய பித்அத்துவாதிகள் சலாம் சொன்னால் பதில் சொல்லக்கூடாது. அது அல்லாத மற்றவர்கள் சொல்வார்களாயின் அவர்களுக்கு பதில் சொல்லுவது கடமையாகும். வஅயாதத்துல் மரீத், ஒரு முஸ்லிம் சுகவீனப்பட்டு வீட்டிலோ வைத்தியசாலையிலோ இருப்பாராயிருந்தால் அவரை சென்று நோய் விசாரிப்பதும் ஒரு முஸ்லிம் மீது கடமையாகும். வைத்திபாவுல் ஜனாயிஸ், ஒருவர் மரணித்தால் அவருடைய மரண சடங்குகளான குளிப்பாட்டுவது, கவன் செய்வது, தொழுவிப்பது, அடக்கம் செய்வது, குறிப்பாக தொழுவதில் ஜனாசாவினுடைய அடக்கத்திலும் கலந்து கொள்வது கண்டிப்பாகும். வைஜாபத்து தாழ்வா, யாராவது ஒருவரை தன் வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு அழைத்தால் பெருமனம் கொண்டு அதனை ஏற்று கலந்து கொண்டு அவரை சந்தோஷப்படுத்துவது. தஸ்மீத்துல் ஆத்திஷ், ஒரு சகோதர முஸ்லிம் தும்மினால் அவருக்காக வேண்டி இரமக்கல்லா, அல்லாஹ் உமக்கு அருள் பாலிக்கட்டும் என்று துஆ கேட்பது. இப்படியாக பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமின் சமுதாயம் சார்ந்த பொது கடமைகளை நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் சுயநலவாதியாக எந்த சந்தர்ப்பத்திலும் இருக்கக்கூடாது என்பது ஷரியத்தினுடைய கண்டிப்பான வேண்டுகோளாகும். இஸ்லாத்தின் அடிப்படையே அடுத்த மனிதனின் நலனை பேணுவதில் தான் தங்கியிருக்கிறது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்த மனிதனின் நலன் பேணுவது என் கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் தனியாக
பைஅத்தும் செய்திருக்கிறார்கள். அடுத்த மனிதனை பேண வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் பைஅத்தும் கொடுத்திருக்கிறார்கள். அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம் என்பது பிறர் நலன் பேணுவதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பொதுவாக எல்லா மக்களுக்கும் நான் நலன் பேணுவேன், அவர்களுக்கு உதவி செய்வேன், அவருடைய நலவிலே நான் அக்கறை காட்டுவேன் என்று சஹாபாக்கள் பைஅத் செய்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் தனியாக வாழ முடியாது என்பதனை இஸ்லாத்தின் பல்வேறு கடமைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. தர்மமாகட்டும், ஜகாத்தாகட்டும், கூட்டு தொழுகைகளாகட்டும், இன்னும் என்னென்ன அமல்கள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றன. குடும்ப உறவு என்பதும் பிறர் நலன் பேணுவதில் நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு முக்கியமான ஒரு கடமை என்பதனையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் ஆற்ற வேண்டிய கடமைகள் உயிரோடு வாழ்கின்ற பொழுது மாத்திரமல்ல, அவன் மரணித்த பின்னாலும் இருக்கிறது. நாம் பழகின்ற மனிதனோடு மாத்திரம் அது மட்டுப்படவில்லை, அவனுடைய உறவினர், அவனுடைய நண்பர்கள் எல்லோரிலும் அது வியாபித்திருக்கிறது என்பதனையும் இஸ்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சொல்கின்ற பொழுது, பெற்றோர் யார் யாரிடெல்லாம் நன்கு வைத்திருந்தார்களோ, உறவு வைத்திருந்தார்களோ, அவர்களுடனும் உறவு வைத்துக் கொள்வதும் நலன் பேணுவதும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சார்ந்தது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அது நிச்சயம் வந்தே தீரும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மரணம் என்றால் என்ன என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிலர் மரணம் என்றால் அழிவு என்று நினைக்கிறார்கள், மரணம் என்றால் பிரிவு என்று நினைக்கிறார்கள். இவை இரண்டும் அல்ல. அது அழிவும் அல்ல, அது பிரிவும் அல்ல. ஒரு இடம்பெயர்வு தவிர வேறு எதுவும் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அல்லாஹு தஆலா இரண்டு விதமான ரூஹுகளை வைத்திருக்கிறார். ஒன்று தன்னுடைய உடலை வளர்க்கக்கூடியது. அந்த ரூஹு தான் நம்முடைய புலன் சார்ந்திருக்கிறது. நாம் புலன்களால் பார்ப்பதும் கேட்பதும் உணர்வது இவையெல்லாம் அந்த ரூஹோடு சார்ந்திருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது, ரூஹோடு சார்ந்திருக்கிறது. அந்த ரூஹைத்தான் அல்லாஹு தஆலா கர்ப்பத்தின் 4வது மாதத்தில் மலக்குகளின் மூலமாக ஊதினான். மரணத்தின் மூலமாக அது அழிவதில்லை. அந்த ரூஹினுடைய இடம் இதயம். அது உடலிலே வியாபித்திருக்கும், ஆனால் உடலை வளர்ப்பதில் அதற்கு பங்கு கிடையாது. மரணம் என்பது இந்த உடலுக்கு மாத்திரமே தவிர ஆத்மாவுக்கோ இதயத்துக்கோ அல்ல. இதயத்தை விட்டும் ஆத்மா ரூஹு ஒரு நாளும் பிரிந்து செல்வதும் இல்லை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் மரணித்தால் யார் யார் அவரை பார்க்க வருகிறார்கள் என்பதனை அவர் தெரிந்து கொள்கிறார். யார் என்ன பேசுகிறார்கள் என்பதனையும் அவர் கேட்கிறார். அவருடைய உடலிலே மரணத்தினால் ஏற்பட்ட வேதனை இருக்கும். அதனால் மெல்லிய துணியால் மூடுங்கள், அந்த மையத்தில் நீங்கள் கையாளுகின்ற பொழுது மென்மையை கையாளுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். உடலிலே ரூஹு இல்லை என்றால் அவருடைய இதயம் பார்க்க முடியாது, இதயம் கேட்க இயலாது, உடலிலே வேதனை இருக்க முடியாது. ஆகவே உணர்வு இருக்கிறது, உயிர் இருக்கிறது, ஆனால் உடலை கட்டுப்பாடோடு வைத்திருந்த அந்த உயிர் தான் பிரிந்திருக்கிறது என்பது கருத்து. அதனால் தான் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையத்தை பற்றிய நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள், தீய வார்த்தைகள் பேசாதீர்கள். நீங்கள் புலம்பி புலம்பி அழுதாகிறீர்கள், அதனால் மையத் வேதனைப்படுகிறது. மையத்தை குளிப்பாட்டுகிற பொழுதும் நீங்கள் முகத்தை மூடுங்கள், ஏனென்றால் அவை வெட்கப்படுகின்றன, வேதனைப்படுகின்றன. அந்த மையத்தின் ஔரத்தையும் மூடுங்கள், அது வெட்கப்படுகிறது. உறவினர்கள் மாத்திரம் இருந்து அந்த மையத்தை கையாளுங்கள். மையத்தோடு நீங்கள் நடந்து கொள்கின்ற பொழுது சில ஒழுக்கங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆத்மா எப்பொழுதும் மனத்தையே விரும்பும். மனம் என்பது ஆத்மாவினுடைய ஒரு ஆகாரம்.
மனம் என்பது ஆத்மாவின் ஆகாரம். ஒரு நல்ல சத்தம், திருக்குர்ஆன், திக்ர்கள் ஆத்மாவின் ஆகாரம். ஆகவே மரணித்த பின்னால் அவர் ஆத்மாவுக்குள் மாத்திரம், ரூஹுக்குள் மாத்திரம் இருக்கிற காரணத்தினால் அவருக்கு ஆறுதலாக நீங்கள் மனத்தை போடுங்கள், நல்ல வார்த்தைகள், திக்ர்கள் போன்றவைகளை அதிகம் மொழியுங்கள். நீங்கள் மையத்தோடு நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், மையத்தை புரட்டுகின்ற பொழுது, குளிப்பாட்டுகின்ற பொழுது, தூக்கி செல்கின்ற பொழுது அதிகமாக திக்ர்கள் செய்யுங்கள், கலிமாவை மொழியுங்கள். காரணம், அந்த ஆத்மா இவளை கேட்டு ஆறுதல் பெறுகிறது, உற்சாகம் அடைகிறது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதுக்காரும் நவவி என்ற நூலிலே இப்படியான சந்தர்ப்பங்களிலெல்லாம் தஸ்பீஹ்கள், திக்ர்கள் செய்வதெல்லாம் சுன்னத் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு மையத்தோடு நாம் நடந்து கொள்கின்ற ஒழுக்கத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, ஒருவர் மரணித்தால் அவர் நல்லவராகட்டும் தீயவராகட்டும் இந்த உலகத்தின் திரையில் இருந்து அவர் அப்புறப்படுகிறார். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு அமல் செய்து தியானம் செய்து அவர் தவம் செய்து அடைய வேண்டிய ஒன்றை இவர் மரணத்தின் மூலமாக அடைந்திருக்கிறார். ஒரு மனிதன் அமல் செய்வதும், சிக்ரு செய்வதும், கஷ்டப்படுவதும், தியானம் செய்வதும், துறவரம் கொள்வதும் நமக்கும் மறுமைக்கும் இடையிலிருக்கக்கூடிய அந்த உலகத்தை எட்டி பார்ப்பதற்குத்தான். மறுமைக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில் ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகம் பர்சக என்று சொல்லப்படுகிறது. பர்சக என்ற உலகத்திற்கு நமக்கும் இடையில் ஒரு திரை இருக்கிறது. அது ஒருபோதும் நீக்கப்பட மாட்டாது. அப்படி நீங்க வேண்டுமாயிருந்தால் அல்லது நீக்கப்பட வேண்டுமாயிருந்தால் தன்னை மறக்க வேண்டும். தன்னை மறந்தால் அது திறக்கும், தன்னை உணர்ந்தால் அது தன்னையே மூடும். ஆகவே தன்னை மறக்கின்ற வழிகள் 2 இருக்கின்றன அல்லது 3 இருக்கின்றன. சுயமான நிலையில் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது 2 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று தூக்கம், அடுத்தது தியானம். தூக்கத்தின் மூலமாக தன்னை இழக்கிறோம், மறக்கிறோம். அதனால் அந்த பர்சகின் உலகம் நமக்கு திறக்கிறது. அதனால் கனவு காணுகிறோம், அந்த உலகத்தில் வாழுகின்றவர்களையும் பார்க்கிறோம், அந்த உலகத்தின் நிலையையும் நாம் கண்டு சுகிக்கிறோம், காட்சிகள் காணுகிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய மனப்பயிற்சியினால், சிக்கரினால், இபாதத்தினால், உலக பற்றற்ற தன்மையினால் தன்னுடைய மன பண்புகளை, மனசக்திகள் எல்லாம் திரட்டி அவர் தன்னையே சுயத்தை அழித்து ஒரு விதமான பனா நிலையை அடைவாரா இருந்தால் அப்பொழுது இந்த உலகத்தினுடைய தொடர்புடைய புலன்கள் எல்லாம் பலவீனப்பட்டு செயலிழக்கும். ஆத்மாவின் புலன் திறக்கும். ஆத்மாவின் புலம் திறந்தால் பர்சகினுடைய திரையும் நீங்கும், அகலும். அப்போது அவர் ஆத்மா உலகத்தினுடைய அனைத்து விடயங்களையும் பார்ப்பார், அந்த உலகத்தில் இருக்கின்றவர்களையும் காண்பார், வசனிப்பார், அவர்களுடைய அனைத்து சுகங்களையும் இவரும் அனுபவிப்பார். மரணத்திற்கு பின்னால் எதையெல்லாம் ஒரு மனிதன் காண்பானோ, ஒரு மரணத்திற்கு பின்னால் யார் யாரையெல்லாம் சந்திப்பானோ அவை அனைத்தையும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது மனப்பயிற்சியினால், தன்னுடைய தியானத்தினால், மார்க்கத்தை சரிவர பேணி ஒழுக்கத்தையும் பேணி நடக்கின்ற காரணத்தினால், தன்னுடைய சுயத்தை இழக்கின்ற காரணத்தினால், இகத்தியாரை இழக்கிற காரணத்தினால், தன்னுடைய மரணத்தை தானே தழுவிக்கொள்கின்ற காரணத்தினால் அடைகின்ற, அனுபவிக்கின்ற பாக்கியத்தை அவன் பெறுகின்றான். அதுதான் இஸ்லாத்தினுடைய குறிக்கோள். அதற்காகத்தான் மார்க்கம் நமக்கு சில விதிகளை கடமையாக்கி இருக்கின்றன. அதை அடைவதற்காகத்தான், அதை அடைகின்ற வழிகளை சொல்வதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு நபிமார்கள் வந்தார்கள். அந்த நபிமார்களின் வாரிசுகளாக சிலர் வந்தார்கள். இதை சொல்கின்ற வழிகளாகத்தான், களங்களாகத்தான், தவங்களாகத்தான் தரிகாக்களும் இருக்கின்றன. ஆகவே இந்த நிலையை அடைந்து ஒரு மனிதன் அவர் மரணிக்கின்ற வேளையில் அவன் பல்வேறு சோபனங்களோடு இந்த உலகத்தில் இருந்து விடைபெறுவான். இந்த உலகத்தில் இருப்பதா அல்லது இடம்பெயர்ந்து செல்வதா என்பதனை அவன் விருப்பப்படி தீர்மானிக்கின்ற பொறுப்பும் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆகவே மரணம் என்பது அழிவு அல்ல, மரணம் என்பது இடப்பெயர்வு. இந்த உலகத்தின் உடல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான இயல்பு நிலையில் கொண்டிருக்கிறது.
இது சட உலகம். ஆகவே சடமானவைகளாகத்தான் ரூஹு வாழ்கின்ற வாகனமும் உடல் பகுதியும் இருந்தாக வேண்டும். நம்முடைய சடம் இருக்கிறது, மண், காற்று, நெருப்பு, நீர் ஆகிய 4 எதிரும் புதிருமான கூறுகளால் பிணைக்கப்பட்டு மோதல் இல்லாமல் அல்லாஹ்வுடைய சக்தியினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோதல் இல்லாமல் சமநிலையில் அந்த கூறுகள் இருக்கின்ற வரையில் அவன் ஆரோக்கியம் உள்ளவனாக இருப்பான். அந்த சமநிலை மீறுகிற பொழுதுதான் அவன் நோயாளியாக ஆகிறான். சூடு குறைந்து குளிர் கூடுமாயிருந்தால் அதற்கு ஒரு வியாதி பெயர், குளிர் குறைந்து சூடு கூடினால் அதற்கு வேறு ஒரு பெயர். வைத்தியன் செய்வது ஒன்றே ஒன்றுதான், இந்த சமநிலையை பேணுவதுதான். அதே போன்று ஆத்மாவுக்கும் சில கூறுகள் இருக்கின்றன, அதை சமநிலைப்படுத்துவதுதான் தியானத்தின் நோக்கம், அமலின் நோக்கம், ஷரியத்தின் கூற்று. அதை செய்வதற்காகத்தான் நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த சமநிலையை பேணுவதும் எல்லை தாண்டாமல் இருப்பது எப்படி என்று கூறுவதும் தான் ஷரியத்தின் கட்டளை என்பதனை ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த எதிரும் புதிருமான கூறுகள் போட்டி இல்லாமலும் சிதைவில்லாமலும் அழிவில்லாமலும் பாதுகாத்துக் கொண்டிருப்பது ஒரு ரூஹ். அது பிரிந்தால் அந்த கட்டுப்பாடு இழக்கிறது. காற்று காற்றோடு, நெருப்பு நெருப்போடு, மண் மண்ணோடு, நீர் நீரோடு அது சேர்ந்து விடுகின்றன. இவை சேர்கின்ற பொழுது அதற்கு நாம் அழிவு என்று சொல்கிறோம். ஆனால் அழிவு அல்ல, உடலின் ஒவ்வொரு கூறுகளும் தனித்தனியாக பிரிந்து செல்கின்றன. உதாரணத்துக்கு ஒரு தாளை எடுத்துக் கொள்ளுங்கள், அதை நெருப்பிலே வைத்து கரியுங்கள். கரித்தால் என்ன நடக்கும்? நெருப்பு மேலே உயரும், நெருப்புக்கு மேலே புகை வரும், கடைசியில் ஒரு சாம்பல் வரும். நெருப்பு நெருப்பின் கூறு, காற்று நெருப்பை உயர்த்துகிறது, தண்ணி புகையாக வருகிறது, மண் சாம்பலாக கீழே கிடக்கிறது. ஆகவே பிரிவு அல்ல, அது ஒவ்வொன்றும் அதனதன் கூறுகளோடு சேர்கின்றன. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவன் தன்னையே இழந்து தன்னையே புனிதப்படுத்துவானா இருந்தால் இந்த கூறுகளும் சேர்ந்து புனிதமாகின்றன. புனிதமான அந்த கூறுகள் அழிவதில்லை, அவை புடமாக மாறுகிறது. அது அழியாமலேயே கபரில் இருக்கும். நபிமார்கள் உடம்புகள் ஒருபோதும் அழிவதில்லை, ஹாஃபிதுகள் உடம்புகள் அழிவதில்லை, ஆலிம்கள் உடம்புகள் அழிவதில்லை, ஷுஹதாக்கள் உடம்புகள் அழிவதில்லை. ஏன்? அவருடைய உடலில், அவருடைய உள்ளத்திலே இவை எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய ஆக மோசமான துருவான உலகப்பற்று இல்லை. உலகப்பற்றி எவன் உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் உடல்தான் அழியும். எவன் உள்ளத்தில் உலகப்பற்றி இல்லையோ அவனும் புனிதம்தான், அவன் அனைத்து கூறுகளும் புனிதம்தான். அதனால் தான் சுகதாக்கள் உலகப்பற்றவர்கள், அதனால் அவருடைய உடம்பு அழிவதில்லை. அழிவதில்லை என்று குர்ஆன் தெளிவாகவே நமக்கு உத்தரவாதம் தருகிறது. ஒரு மனிதன் மரணிக்கிற பொழுது மரண வேளையே ஒரு அதிசயமான ஒன்று. அந்த மரண வேளையில் அவனுடைய உடலின் பலவீனம் ஏற்பட்டு அவனுடைய பர்சகினுடைய பகுதிகள் திறக்கப்படுகின்ற பொழுதுதான் அவனுக்கு சக்ரஹாத் என்று சொல்கிறோம். அந்த பகுதி திறந்தால் சக்ரஹாத் ஆரம்பித்து விட்டது. தௌபாவுடைய வாசல் அவனுக்கு மூடப்படுகிறது. அதற்கு முதல் அனைத்து காரியங்களையும் செய்தாக வேண்டும். ஒவ்வொரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள், செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் அதற்கு முதலே செய்தாக வேண்டும். அவற்றை செய்யாமல் அவன் இருந்து தன்னுடைய நிலைகள் அவனுக்கு தெரிய வருமாயிருந்தால் அதற்கு பின்னால் எந்த விதமான கூறும் காரணமும் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாயிருந்தால், அவன் வெற்றிக்குரியவனாயிருப்பானாயின் அல்லாஹ் சில அடையாளங்களை அவனுடைய முகத்திலே வெளிப்படுத்துவான். அவனுடைய நெற்றிலே வியர்வை வரும், அவனுடைய கண்ணிலே சிறிதளவான கண்ணீர் வரும், அவனுடைய உதடு காய்ந்து போயிருக்கும், உதடிலே ஈரம் இருக்காது, காய்ந்து போயிருக்கும். இந்த அடையாளம் அல்லாஹ்வுடைய ரஹமத் அவனுக்கு இறங்கியிருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய உயிர் பிரிகிற பொழுது அவன் நல்லவனாக இருப்பானா இருந்தால் அவனுக்கு சோபனம் இருக்கிறது. லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা.
இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவனுக்கு சோபனம் இருக்கிறது. அவன் இந்த உலகத்தில் ஒரு மூமின் என்கின்ற பொழுது அவனுடைய நம்பிக்கை இருக்கிறது, அவனுடைய அமல் இருக்கிறது, அவனுடைய அறிவு இருக்கிறது, அவனுடைய நிலை இருக்கிறது, அவன் தொடர்பு இருக்கிறது, அவனுடைய அல்லாஹ்வோடு அவன் அறிந்த அவனுடைய பண்புகளை பற்றிய அறிவு இருக்கிறது, அவனுடைய செயலை பற்றிய அறிவு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய செயலில் எந்த செயல்வெனில் அதிகமாக ஒளியா இருக்கிறது. இப்ப எல்லாமே கோலமெடுத்து அவனுக்கு முன்னால் வந்து அவனை வரவேற்க காத்து நிற்கும். அவன் யார் யாரையெல்லாம் நேசித்தானோ, அவன் யார் யாரெல்லாம் விரும்பினானோ அனைத்து நபர்களும் அங்கே வந்து நிற்பார்கள். அவனுடைய உறவு இருக்கும், ஆத்ம உறவு இருக்கும், சகல உறவும் அங்கே வந்து நிற்கும். இவர்கள் எல்லாம் வந்தால் ஷைத்தானுக்கு அங்கு இடமே கிடையாது. அவனுடைய முடிவு நல்ல முடிவாயின் மலக்குகள் சொர்க்கத்திலிருந்து சுந்து சிபிரசக் என்ற பட்டை கொண்டு வந்து அவனுடைய ரூஹை அந்த பட்டில் வைத்தே எடுத்து செல்லுவார்கள். அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் அந்த நசீபை தருவானாக. இமாம் ஷாரானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இமாம்களை ஷேகுமார்களை ஒருவன் பின்பற்றுவானாக இருந்தால் மீசானுல் குப்ரா என்ற நூலிலே சொல்கிறார்கள், அவனுடைய உயிர் பிரிகின்ற வேளையில் கபரிலே வைத்து கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நேரத்தில், நாளை மறுமையில் சிராத்தே முஸ்தகீம் பாலத்தை கடக்கின்ற சந்தர்ப்பத்தில், அவனுடைய நன்மை தின்மைகள் நிறுக்கப்படுகின்ற நேரத்தில் அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ அந்தந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இவர்கள் நின்று அவர்களை காப்பாற்றுவார்கள், அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று அப்துல் வஹாபு ஷரானி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். பின்பற்றுவது என்றால் என்ன கருத்து? அவர்களை நேசிக்கிறேன் என்று கூறி சடங்குகள் செய்வதல்ல, அவர்கள் சொன்ன வழியில் நடப்பதற்கு பேர்தான் பின்பற்றுதல். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறேன் என்றால் அவர்கள் கூறிய ஷரியத்தின் சட்டத்தை பேணி நடக்க வேண்டும், அவர்கள் கூறிய ஷரியத்தின் ஒழுக்கங்களை பேணி நடக்க வேண்டும், ஒவ்வொன்றிலையும் உறுதியாக இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும், அவன் அல்லாஹுக்காக என்ற இஹ்சானும் இருக்க வேண்டும். இப்படி பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெளி உள் செயல் அனைத்தையும் அவருடைய நிலைகளையும் பேணி நடப்பானா இருந்தால் அதற்கு ஏற்ற மஹப்பத் அங்கே இருக்கும். அந்த மஹப்பத்தே ஒரு கோலம் கொண்டு இவனை இடத்தில் வந்து இவனை அழைத்து செல்லும். இவன் என்னென்ன அமல்களை அதிகம் செய்திருந்தானோ அந்த அமல்களுடைய பலனை கபரிலும் அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஹய்யா உலுமுத்தீனிலே சதக்காவுடைய பாடத்தில் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் என்ன அமலை அவன் அதிகம் செய்தானோ அதே அமல்களை அவன் கபருக்குள்ளேயும் செய்து கொண்டிருப்பான். அதிகம் தர்மம் கொடுப்பானாயின் அவனுடைய கபரிலே ஏழைகள் வாழுவார்கள், அதிகம் சாப்பாடு கொடுப்பானாயின் கபரிலே விருந்தோம்பல் நடந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விருந்து கொடுப்பதில் அவர்கள் மிகவும் விருப்பம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்று வரையில் அவருடைய கபரடியில் விருந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் உதாரணத்துக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இவ்வாறு இந்த உலகத்தில் என்ன அமலை அவர் அதிகமாக செய்தாரோ அந்த அமலினால் அவர் கண்ணியப்படுத்தப்படுவார். அந்த அமலை கொண்டு அவர் மீண்டும் தொடர்ச்சியாக அந்த அமலை செய்து கொண்டே இருப்பார். நாம் அதிகளிலே பார்க்கிறோம், உலகத்தில் வாழுகின்ற பொழுது தொழுகின்ற பாக்கியம் யாருக்காவது நீ கொடுத்தால் அது எனக்குத்தா என்று சிலர் கேட்டார்கள். கபருக்குள் அவர்கள் தொழுததை பலர் பார்த்திருக்கிறார்கள், ஒருவர் குர்ஆனை ஓதியதை பார்த்திருக்கிறார்கள். ஆகவே அமல்கள் நாம் செய்கின்ற பொழுது இஹ்லாஸாக செய்தால் அந்த அமல் மரணத்தோடு விடுபடுவதில்லை, அது தொடர்ந்து வரும் என்பதனை மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதன் மரணித்த பின்னால் அவருக்கான சில கடமைகள் இருக்கின்றன. என்ன அந்த கடமை? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். ஒருவர் மரணித்தால் 3 அமல்கள் அவனை விட்டு தவிர ஏனையெல்லாம் இழந்து போய்விடுகின்றன. ஒன்று அவன் செய்த அமல், அவன் செய்த நிலையான தர்மம், அவனுக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற ஒரு சாலிஹான பிள்ளை, அவனுக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற சாலிஹான பிள்ளை என்று சொன்னார்களே தவிர அவனுக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற அவனுடைய சாலிஹான பிள்ளை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவே இல்லை. ஆகவே யார் ஒருவர் ஒருக்காக பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை அவருக்கு போய் சேரும். ஏன் ஒரு சாலிஹான மனிதனுடைய துஆக்கள் தட்டப்படுவதில்லை என்று மார்க்கம் சொல்கிறது. ஆகவே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற உத்தரவாதமான ஒரு நன்மை, ஒரு பிரார்த்தனை ஒரு சாலிஹான மனிதனுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்பதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
மரணித்த பின்னால் ஒரு மனிதருக்காக வேண்டி தர்மம் செய்வது, மரணித்த பின்னால் ஒருவருக்காக வேண்டி குர்ஆன் ஓதுவது, மரணத்திற்கு பின்னால் அவருக்காக வேண்டி நாம் தர்மங்களை செய்வது, இவையெல்லாம் அவருக்கு சேரும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றன. பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய அமல்கள், ஆசிரியர்களுக்கு மாணவருடைய அமல்கள், சேகுமாருக்கு முறிகளுடைய அமல்கள் எடுத்துக்காட்டப்படுகின்றன. நல்லதா இருந்தால் சந்தோஷப்படுகிறார்கள், நமக்காக வேண்டி பிரார்த்திக்கின்றார்கள். ஒருவர் மரணித்து செல்கின்ற பொழுது அவரை வரவேற்க குடும்பத்தினர்கள் அங்கே காத்து நிற்பார்கள், அவருடைய நண்பர்கள் காத்து நிற்பார்கள், இந்த ஊர் விஷயங்களை பற்றி விசாரிப்பார்கள், என்ன நடந்தது என்று கேட்பார்கள். என்ன நடக்கிறது, என் பிள்ளைகள் நிலைமை என்ன, என்னுடைய சொத்துக்கள் நிலைமை என்ன, நான் செய்த காரியங்கள் எல்லாம் எப்படி எப்படி பராமரிக்கப்படுகின்றன என்றெல்லாம் அங்கே விசாரிப்பார்கள். அவை அமானிதமாக விட்டு சென்றவைகள் ஒழுங்காக பராமரிக்கப்படுமா இருந்தால் சந்தோஷப்படுவார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள். அவருடைய பிரார்த்தனை தட்டப்படுவதில்லை. மரணித்தவருடைய துஆக்கள் ஒருபோதும் தட்டப்படுவதில்லை. காரணம், அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையில் திரை கிடையாது. பிரார்த்தனைகள் தட்டப்படுவதற்கு திரைதான் காரணம். அவர்கள் திரை அற்றவர்கள். அதனால் தான் அவர்களுக்கு கராமத் இருக்கிறது, அவர்களுக்கு கண்ணியம் இருக்கிறது. ஒருவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, மரணத்துக்கு பின்னால் அவனுக்கு கண்ணியம் இருக்கிறது என்ற காரணத்தினால் தான், கராமத் இருக்கிறது என்ற காரணத்தினால் தான் அவனை குளிப்பாட்டுகிறோம், அவனை தொழுவிக்கிறோம், அவனை தூக்கி செல்கிறோம், அவனை அடக்கிறோம். அடக்கிய பின்னால் அந்த மண்ணிற்கும் ஒரு மரியாதை இருக்கிறது. என்ன, அதை அழிக்கக்கூடாது, அதில் அமரக்கூடாது, அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. அது பாவியா இருந்தாலும் சரி, அவை அசிங்கப்படுத்துவதும் அமர்வதும் ஹராம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் பொருள் என்ன? அவனுக்கு கண்ணியம் இருக்கிறது. எவன் பரசகின் உலகில் கால் வைக்கிறானோ அவனுக்கு கராமத்து வருகிறது. இந்த உலகத்தில் அந்த கால் வைத்தவர்கள் வலிமார்கள், அதனால் இந்த உலகத்தில் அவர்கள் கராமத்தை காட்டுகிறார்கள். அந்த உலகத்திலே முழுமையாக அதிகாரம் பெற்றவர்கள் நபிமார்கள், அதனால் இந்த உலகத்தில் அவர்கள் மோதிசாத்தை காட்டுகிறார்கள். ஆகவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அந்த உலகத்தில் போய் சேர்ந்தானாயின் அவனுக்கான மரியாதை சொல்லி அடங்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மரணத்துக்கு பின்னால் உள்ள நிலைமைகளை விளங்கி, அதற்கு பின்னால் உள்ள அமளிகளை விளங்கி, நமக்கு எந்த விதமான சுதந்திரமோ எந்த விதமான சாக்கு போக்கோ சொல்ல முடியாது. இறைவனுடைய எப்படி கடுமையானது, அவனுக்கு முன்னால் வாய் பொத்தப்பட்டு கால் பொத்தப்பட்டு உறுப்புகள் எல்லாம் நமக்கு எதிராக சாட்சி செல்ல வரும் என்பதனை உணர்ந்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அவன் உள்ளார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதனையும் உறுதியாக நம்பி ஒரு மனிதன் செயல்படுவானா இருந்தால் பாவமே வராது, பொறாமையே வராது, குரோதமே வராது, அடுத்தவனுக்கு தீங்கே வராது, நாடு செழிப்பாயிருக்கும். ஆனால் அந்த நிலை தொடராது. ஏனென்றால் ஷைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே போராடித்தான் அதை பெற வேண்டும், தானாக முடியாது. ஆகவே போராடாத ஒருவருக்கும் இந்த மறுமையின் வழி திறக்காது. அவன் ஜாஹத ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் எம் வழியில் போராடி வருகிறார்களோ, கஷ்டத்தோடு தியாகம் செய்து அர்ப்பணத்தனம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் நாம் எமது வழிகளை ஒவ்வொன்றாக திறந்து கொடுப்போம். யார் ஈமான் கொண்டு தக்வா செய்து தர்மம் கொடுத்து கலிமாவினுடைய உண்மையான பொருளையும் அவர் தன்னுடைய எண்ணத்தினால் தன்னுடைய செயலினால் உண்மைப்படுத்துகின்றாரோ அவருக்குத்தான் நம்முடைய வழியை இலசாக்கி கொடுப்போம். கலிமாவினுடைய வர்த்தி உண்மைப்படுத்துவதென்றால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவரும் கிடையாது வணக்கத்துக்குரியவன் என்று அவன் நம்பினால் அவன் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டாக வேண்டும். அல்லாஹ் எஜமான், நான் அடிமை. அவன்தான் அனைத்தையும் செய்கிறான், நான் அவன் ஆளுகைக்குட்பட்டு அனைத்தையும் செய்கிறேன். எனக்கு ரிசுக்கு அவன் தான் தருகிறான், அவன் பிச்சையிலேயே வாழுகிறேன். அவனுடைய கோபத்துக்கு ஆளானால் நான் மீள முடியாது, அவன் அன்புக்கு ஆளானால் வாழ முடியும் என்று எவன் நம்புகிறானோ அந்த கலிமாவுக்குள் இவ்வளவும் பொதிந்திருக்கின்றன, இது அல்லாத அனைத்தும் பொதிந்திருக்கின்றன. ஆகவே எப்பொழுது இதை அவன் நினைக்கிறானோ அப்பொழுது அந்த கலிமாவை அவன் உண்மைப்படுத்துகிறான். அந்த கலிமாவை மனதால் இவன் உண்மைப்படுத்தி சொல்கிறானோ அவனுக்குத்தான் சொர்க்கம் இருக்கிறது, அவனுக்குத்தான் உயர் பாக்கியம் இருக்கிறது. ஆகவே சடங்கு முஸ்லிமாக இல்லாமல், வெறுமன உளம் மறந்து வாயால் மொழிகின்ற முஸ்லிமாக இல்லாமல், மனதார உண்மையாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிமாக வாழ இந்த புனிதமான சபையின் பொருட்டினால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.